365 நாட்கள் பைபிள் சவாலின் 92வது நாளுக்கு வரவேற்கிறோம். இன்று நாம் 2 சாமுவேல் 10 முதல் 12 அத்தியாயங்கள் வாசிக்கிறோம். இந்த வாசிப்பு பெரிய தலைவர்களும் கூட பாவத்தில் விழலாம் என்பதை நினைவூட்டுகிறது. ஆனால் தேவன் தனது இரக்கத்தில் மனந்திரும்புதலுக்கும் மீட்பிற்கும் அழைக்கிறார். தாவீதின் கதையின் மூலம் தாழ்மை, ஒப்புதல் மற்றும் தோல்விக்கு பிறகு தேவனிடத்திற்கு திரும்புவதின் முக்கியத்துவத்தை நாம் கற்கிறோம். ஆண்டவரே, எங்களில் சுத்தமான இதயத்தை உருவாக்கி உமது முன்னிலையில் நேர்மையுடன் நடக்க எங்களுக்கு உதவுமாறு அருள் புரியும். சிந்தனையுடனும் விசுவாசத்துடனும் வாசிப்பை ஆரம்பிப்போம். Welcome to day 92 of the 365 Days Bible Challenge. Today we will be reading from 2 Samuel 10 to 12. These passages remind us that even great leaders can fall into sin. But God in His mercy calls people to repentance and restoration. Through David's story we learn the importance of humility, confession, and returning to God when we fail. Lord, create in us clean hearts and teach us to walk in integrity before you. Let us begin with reflection and faith. 2 சாமுவேல் அதிகாரம் 10. 2 Samuel chapter 10. வசனம் 1. அதன் பின்பு அம்மோன் புத்திரரின் ராஜா மரித்து போனான். அவன் குமாரனாகிய ஆனூன் அவன் பட்டத்திற்கு ராஜாவானான். Verse 1. And it came to pass after this, that the king of the children of Ammon died, and Hanun his son reigned in his stead. வசனம் 2. அப்பொழுது தாவீது, ஆனூனின் தகப்பனாகிய நாகாஸ் எனக்கு தயை செய்தது போல அவன் குமாரனாகிய இவனுக்கு நான் தயை செய்வேன் என்று சொல்லி அவன் தகப்பனுக்காக அவனுக்கு ஆறுதல் சொல்ல தன் ஊழியக்காரரை அனுப்பினான். தாவீதின் ஊழியக்காரர் அம்மோன் புத்திரரின் தேசத்திலே வந்தபோது. Verse 2. Then said David, I will show kindness unto Hanun the son of Nahash, as his father showed kindness unto me. And David sent to comfort him by the hand of his servants for his father. And David's servants came into the land of the children of Ammon. வசனம் 3. அம்மோன் புத்திரரின் பிரபுக்கள் தங்கள் ஆண்டவனாகிய ஆனூனை பார்த்து, தாவீது ஆறுதல் சொல்லுகிறவர்களை உம்மிடத்தில் அனுப்பினது உம்முடைய தகப்பனை கனம் பண்ணுகிறதாய் உமக்கு தோன்றுகிறதோ? இந்த பட்டணத்தை ஆராய்ந்து உளவு பார்த்து அதை கவிழ்த்து போட அல்லவோ தாவீது தன் ஊழியக்காரரை உம்மிடத்திற்கு அனுப்பினான் என்றார்கள். Verse 3. And the princes of the children of Ammon said unto Hanun their lord, Thinkest thou that David doth honor thy father, that he hath sent comforters unto thee? Hath not David rather sent his servants unto thee, to search the city, and to spy it out, and to overthrow it? வசனம் 4. அப்பொழுது ஆனூன் தாவீதின் ஊழியக்காரரை பிடித்து அவர்களுடைய ஒரு பக்கத்து தாடியை சிரைத்து அவர்களுடைய வஸ்திரங்களை இருப்பிடமட்டும் வைத்துவிட்டு மற்ற பாதியை கத்தரித்து போட்டு அவர்களை அனுப்பிவிட்டான். Verse 4. Wherefore Hanun took David's servants, and shaved off the one half of their beards, and cut off their garments in the middle, even to their buttocks, and sent them away. வசனம் 5. அது தாவீதுக்கு அறிவிக்கப்பட்ட போது ராஜா அந்த மனுஷர் மிகவும் வெட்கப்பட்டபடியினால் அவர்களுக்கு எதிராக ஆட்களை அனுப்பி, உங்கள் தாடி வளருமட்டும் நீங்கள் எரிகோவிலிருந்து பிற்பாடு வாருங்கள் என்று சொல்லச் சொன்னான். Verse 5. When they told it unto David, he sent to meet them, because the men were greatly ashamed. And the king said, Tarry at Jericho until your beards be grown, and then return. வசனம் 6. அம்மோன் புத்திரர் தாங்கள் தாவீதுக்கு அருவருப்பானதை கண்டபோது ஸ்தானாபதிகளை அனுப்பி பெத்ரேகோப் தேசத்துச் சீரியரிலும் சோபாவிலிருக்கிற சீரியரிலும் 20,000 காலாட்களையும்
மாக்கா தேசத்து ராஜாவினிடத்தில் 1000 பேரையும் இஸ்தூபில் இருக்கிற 12000 பேரையும் கூலிப்படையாக அழைப்பித்தார்கள். Verse 6. And when the children of Ammon saw that they stank before David, the children of Ammon sent and hired the Syrians of Beth-rehob, and the Syrians of Zobah, 20,000 footmen, and of King Maacah 1,000 men, and of Ishtob 12,000 men. வசனம் 7. அதை தாவீது கேள்விப்பட்டபோது யோவாபையும் பராக்கிரமசாலிகளாகிய சமஸ்த இராணுவத்தையும் அனுப்பினான். Verse 7. And when David heard of it, he sent Joab, and all the host of the mighty men. வசனம் 8. அம்மோன் புத்திரர் புறப்பட்டு ஒலிமுகவாசலண்டையிலே போர் செய்ய அணிவகுத்து நின்றார்கள். ஆனாலும் சோபாவிலும் ரேகோபிலும் இருந்து வந்த சீரியரும் இஸ்தூபிலும் மாக்காவிலும் இருந்து வந்த மனுஷரும் வெளியிலே பிரத்தியேகமாயிருந்தார்கள். Verse 8. And the children of Ammon came out, and put the battle in array at the entering in of the gate. And the Syrians of Zobah, and of Rehob, and Ishtob, and Maacah, were by themselves in the field. வசனம் 9. யோவாபோ இராணுவங்களின் படைமுகம் தனக்கு முன்னும் பின்னும் இருக்கிறதை காண்கையில் அவன் இஸ்ரவேலிலே தெரிந்து கொள்ளப்பட்ட எல்லா இராணுவங்களிலும் ஒரு பங்கை பிரித்தெடுத்து அதை சீரியருக்கு எதிராக அணிவகுத்து நிறுத்தி. Verse 9. When Joab saw that the front of the battle was against him before and behind, he chose of all the choice men of Israel, and put them in array against the Syrians. வசனம் 10. மற்ற ஜனத்தை அம்மோன் புத்திரருக்கு எதிராக அணிவகுத்து நிறுத்தும்படி தன் சகோதரனாகிய அபிசாயினிடத்தில் ஒப்புவித்து. Verse 10. And the rest of the people he delivered into the hand of Abishai his brother, that he might put them in array against the children of Ammon. வசனம் 11. சீரியர் கைமிஞ்சுகிறதாயிருந்தால் நீ எனக்கு உதவி செய்ய வேண்டும். அம்மோன் புத்திரர் கை மிஞ்சுகிறதாயிருந்தால் நான் உனக்கு உதவி செய்ய வருவேன். Verse 11. And he said, If the Syrians be too strong for me, then thou shalt help me. But if the children of Ammon be too strong for thee, then I will come and help thee. வசனம் 12. தைரியமாயிரு, நம்முடைய ஜனத்திற்காகவும் நம்முடைய தேவனுடைய பட்டணங்களுக்காகவும் சவுரியத்தை காட்டுவோம். கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக என்றான். Verse 12. Be of good courage, and let us play the men for our people, and for the cities of our God, and the Lord do that which seemeth him good. வசனம் 13. யோவாபும் அவனோடிருந்த ஜனமும் சீரியர் மேல் யுத்தம் பண்ண கிட்டினார்கள். அவர்கள் அவனுக்கு முன்பாக முறிந்தோடினார்கள். Verse 13. And Joab drew nigh, and the people that were with him, unto the battle against the Syrians, and they fled before him. வசனம் 14. சீரியர் முறிந்தோடுகிறதை அம்மோன் புத்திரர் கண்டபோது அவர்களும் அபிசாயிக்கு முன்பாக முறிந்தோடி பட்டணத்திற்குள் புகுந்தார்கள். அப்பொழுது யோவாப் அம்மோன் புத்திரரை விட்டு திரும்பி எருசலேமுக்கு வந்தான். Verse 14. And when the children of Ammon saw that the Syrians were fled, then fled they also before Abishai, and entered into the city. So Joab returned from the children of Ammon, and came to Jerusalem. வசனம் 15. தாங்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக முறிய அடிக்கப்பட்டதை சீரியர் கண்டபோது ஒருமிக்க கூடினார்கள். Verse 15. And when the Syrians saw that they were smitten before Israel, they gathered themselves together. வசனம் 16. ஆதாரேசர் நதிக்கு அப்பாலிருந்த சீரியரையும் அழைத்தனுப்பினான். அவர்கள் ஏலாமுக்கு வந்தார்கள். ஆதாரேசருடைய படைத்தலைவனாகிய சோபாக் அவர்களுக்கு முன்னாலே சென்றான். Verse 16. And Hadarezer sent, and brought out the Syrians that were beyond the river, and they came to Helam.
And Shobak the captain of the host of Hadarezer went before them. வசனம் 17. அது தாவீதுக்கு அறிவிக்கப்பட்ட போது அவன் இஸ்ரவேலையெல்லாம் கூட்டிக் கொண்டு யோர்தானை கடந்து ஏலாமுக்கு போனான். சீரியர் தாவீதுக்கு எதிராக இராணுவங்களை அணிவகுத்து நின்றார்கள். அவனோடு யுத்தம் பண்ணுகிறபோது. Verse 17. And when it was told David, he gathered all Israel together, and passed over Jordan, and came to Helam. And the Syrians set themselves in array against David, and fought with him. வசனம் 18. சீரியர் இஸ்ரவேலுக்கு முன்பாக முறிந்தோடினார்கள். தாவீது சீரியரில் 700 இரத வீரரையும் 40,000 குதிரை வீரரையும் கொன்று அவர்களுடைய படைத்தலைவனாகிய சோபாகையும் சாகும்படி வெட்டி போட்டான். Verse 18. And the Syrians fled before Israel, and David slew the men of 700 chariots of the Syrians, and 40,000 horsemen, and smote Shobak the captain of their host, who died there. வசனம் 19. அப்பொழுது ஆதாரேசரை சேவிக்கிற சகல ராஜாக்களும் தாங்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக முறிய அடிக்கப்பட்டதை கண்டு இஸ்ரவேலரோடே சமாதானம் பண்ணி அவர்களைச் சேவித்தார்கள். அப்புறம் அம்மோன் புத்திரருக்கு உதவி செய்ய சீரியர் பயப்பட்டார்கள். Verse 19. And when all the kings that were servants to Hadarezer saw that they were smitten before Israel, they made peace with Israel, and served them. So the Syrians feared to help the children of Ammon anymore. வசனம் 1. மறுவருஷம் ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படுங்காலம் வந்தபோது தாவீது யோவாபையும் அவனோடே கூட தன் சேவகரையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அம்மோன் புத்திரரை அழிக்கவும் ரப்பாவை முற்றுகை போடவும் அனுப்பினான். தாவீதோ எருசலேமில் இருந்துவிட்டான். Verse 1. And it came to pass, after the year was expired, at the time when kings go forth to battle, that David sent Joab, and his servants with him, and all Israel, and they destroyed the children of Ammon, and besieged Rabbah, but David tarried still at Jerusalem. வசனம் 2. ஒரு நாள் சாயங்காலத்தில் தாவீது தன் படுக்கையிலிருந்து எழுந்து அரமனை உப்பரிகையின் மேல் உலாத்திக் கொண்டிருக்கும் போது ஸ்நானம் பண்ணுகிற ஒரு ஸ்திரீயை உப்பரிகையின் மேலிருந்து கண்டான். அந்த ஸ்திரீ வெகு சௌந்தரவதியாயிருந்தாள். Verse 2. And it came to pass in an evening tide, that David arose from off his bed, and walked upon the roof of the king's house. And from the roof he saw a woman washing herself, and the woman was very beautiful to look upon. வசனம் 3. அப்பொழுது தாவீது அந்த ஸ்திரீ யார் என்று விசாரிக்க ஆள் அனுப்பினான். அவள் எலியாமின் குமாரத்தியும் ஏத்தியனான உரியாவின் மனைவியுமாகிய பத்சேபாள் என்றார்கள். Verse 3. And David sent and inquired after the woman. And one said, Is not this Bathsheba, the daughter of Eliam, the wife of Uriah the Hittite? வசனம் 4. அப்பொழுது தாவீது ஆள் அனுப்பி அவளை அழைத்து வரச் சொன்னான். அவள் அவனிடத்தில் வந்தபோது அவளோடே சயனித்தான். பிற்பாடு அவள் தன் வீசி நீங்கும்படி சுத்திகரித்துக் கொண்டு தன் வீட்டுக்கு போனாள். Verse 4. And David sent messengers, and took her, and she came in unto him, and he lay with her, for she was purified from her uncleanness, and she returned unto her house. வசனம் 5. அந்த ஸ்திரீ கற்பம் தரித்து தான் கர்ப்பவதி என்று தாவீதுக்கு அறிவிக்கும்படி ஆள் அனுப்பினாள். Verse 5. And the woman conceived, and sent and told David, and said, I am with child. வசனம் 6. அப்பொழுது தாவீது ஏத்தியனாகிய உரியாவை என்னிடத்தில் அனுப்பு என்று யோவாபினண்டைக்கு ஆள் அனுப்பினான். அப்படியே யோவாப் உரியாவை தாவீதினிடத்திற்கு அனுப்பினான். Verse 6. And David sent to Joab, saying, Send me Uriah the Hittite.
And Joab sent Uriah to David. வசனம் 7. உரியா அவனிடத்தில் வந்தபோது தாவீது அவனை பார்த்து, யோவாப் சுகமாயிருக்கிறானா? ஜனங்கள் சுகமாயிருக்கிறார்களா? யுத்தத்தின் செய்தி நற்செய்தியா என்று விசாரித்தான். Verse 7. And when Uriah was come unto him, David demanded of him how Joab did, and how the people did, and how the war prospered. வசனம் 8. பின்பு தாவீது உரியாவை நோக்கி, நீ உன் வீட்டிற்கு போய் பாதசுத்தி செய் என்றான். உரியா ராஜ அரமனையிலிருந்து புறப்பட்டபோது ராஜாவினிடத்திலிருந்து உச்சிதமான பதார்த்தங்கள் அவன் பின்னாலே அனுப்பப்பட்டது. Verse 8. And David said to Uriah, Go down to thy house, and wash thy feet. And Uriah departed out of the king's house. And there followed him a mess of meat from the king. வசனம் 9. ஆனாலும் உரியா தன் வீட்டிற்கு போகாமல் ராஜ அரமனையின் வாசலிலே தன் ஆண்டவனுடைய எல்லா சேவகரோடும் கூட படுத்துக் கொண்டிருந்தான். Verse 9. But Uriah slept at the door of the king's house with all the servants of his lord, and went not down to his house. வசனம் 10. உரியா தன் வீட்டிற்கு போகவில்லை என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்ட போது தாவீது உரியாவை நோக்கி, நீ பயணத்திலிருந்து வந்தவன் அல்லவா? நீ உன் வீட்டிற்கு போகாதிருக்கிறது என்ன என்று கேட்டான். Verse 10. And when they had told David, saying, Uriah went not down unto his house, David said unto Uriah, Camest thou not from thy journey? Why, then, didst thou not go down unto thine house? வசனம் 11. உரியா தாவீதை நோக்கி, பெட்டியும் இஸ்ரவேலும் யூதாவும் கூடாரங்களிலே தங்கி, என் ஆண்டவனாகிய யோவாபும் என் ஆண்டவனின் சேவகரும் வெளியிலே பாளையமிறங்கியிருக்கையில் நான் புசிக்கிறதற்கும் குடிக்கிறதற்கும் என் மனைவியோடே சயனிக்கிறதற்கும் என் வீட்டுக்குள் பிரவேசிப்பேனா? நான் அப்படி செய்கிறதில்லை என்று உம்முடைய பேரிலும் உம்முடைய ஆத்துமாவின் பேரிலும் ஆணையிட்டுச் சொல்லுகிறேன் என்றான். Verse 11. And Uriah said unto David, The ark, and Israel, and Judah, abide in tents, and my lord Joab, and the servants of my lord, are encamped in the open fields. Shall I then go into mine house, to eat and to drink, and to lie with my wife? As thou livest, and as thy soul liveth, I will not do this thing. வசனம் 12. அப்பொழுது தாவீது உரியாவை நோக்கி, இன்றைக்கும் நீ இங்கே இரு, நாளைக்கு உன்னை அனுப்பிவிடுவேன் என்றான். அப்படியே உரியா அன்றும் மறுநாளும் எருசலேமில் இருந்தான். Verse 12. And David said to Uriah, Tarry here today also, and tomorrow I will let thee depart. So Uriah abode in Jerusalem that day, and the morrow. வசனம் 13. தாவீது அவனை தனக்கு முன்பாக புசித்து குடிக்கிறதற்கு அழைத்து அவனை வெறிக்க பண்ணினான். ஆனாலும் அவன் தன் வீட்டுக்கு போகாமல் சாயங்காலத்திலே தன் ஆண்டவனின் சேவகரோடே தன் படுக்கையிலே படுத்துக்கொண்டான். Verse 13. And when David had called him, he did eat and drink before him, and he made him drunk. And at even he went out to lie on his bed with the servants of his lord, but went not down to his house. வசனம் 14. காலமே தாவீது யோவாபுக்கு ஒரு நிருபத்தை எழுதி உரியாவின் கையில் கொடுத்து அனுப்பினான். Verse 14. And it came to pass in the morning, that David wrote a letter to Joab, and sent it by the hand of Uriah. வசனம் 15. அந்த நிருபத்திலே மும்முரமாய் நடக்கிற போர்முகத்திலே நீங்கள் உரியாவை நிறுத்தி அவன் வெட்டுண்டு சாகும்படிக்கு அவனை விட்டு பின்வாங்குங்கள் என்று எழுதியிருந்தான். Verse 15. And he wrote in the letter, saying, Set ye Uriah in the forefront of the hottest battle, and retire ye from him, that he may be smitten, and die.
வசனம் 16. அப்படியே யோவாப் அந்த பட்டணத்தை சூழ காவல் போட்டிருக்கையில் பராக்கிரமசாலிகள் இருக்கிறார்கள் என்று தான் அறிந்த இடத்தில் உரியாவை நிறுத்தினான். Verse 16. And it came to pass, when Joab observed the city, that he assigned Uriah unto a place where he knew that valiant men were. வசனம் 17. பட்டணத்து மனுஷர் புறப்பட்டு வந்து யோவாபோடே யுத்தம் பண்ணுகையில் தாவீதின் சேவகராகிய ஜனத்தில் சிலர் பட்டார்கள். ஏத்தியனாகிய உரியாவும் செத்தான். Verse 17. And the men of the city went out, and fought with Joab, and there fell some of the people of the servants of David, and Uriah the Hittite died also. வசனம் 18. அப்பொழுது யோவாப் அந்த யுத்தத்தின் செய்திகளையெல்லாம் தாவீதுக்கு அறிவிக்க ஆள் அனுப்பி. Verse 18. Then Joab sent and told David all the things concerning the war. வசனம் 19. தான் அனுப்புகிற ஆளை நோக்கி, நீ யுத்தத்தின் செய்திகளையெல்லாம் ராஜாவுக்குச் சொல்லி தீர்ந்தபோது. Verse 19. And charged the messenger, saying, when thou hast made an end of telling the matters of the war unto the king. வசனம் 20. ராஜாவுக்கு கோபம் எழும்பி அவர், நீங்கள் பட்டணத்திற்கு இத்தனை கிட்ட போய் யுத்தம் பண்ண வேண்டியது என்ன? அலங்கத்தில் நின்று எய்வார்கள் என்று உங்களுக்கு தெரியாதா? Verse 20. And if so be that the king's wrath arise, and he say unto thee, wherefore approached ye so nigh unto the city when ye did fight? Knew ye not that they would shoot from the wall? வசனம் 21. எருப்பேசேத்தின் குமாரன் அபிமெலேக்கை கொன்றது யார்? தேபேசிலே ஒரு பெண் பிள்ளை அலங்கத்திலிருந்து ஒரு ஏந்திரக்கல்லின் துண்டை அவன் மேல் போட்டதினால் அல்லவோ அவன் செத்தான். நீங்கள் அலங்கத்திற்கு இத்தனை கிட்டப்போனது என்ன என்று உன்னோடே சொன்னாள். அப்பொழுது நீ, உம்முடைய சேவகனாகிய உரியா என்னும் ஏத்தியனும் செத்தான் என்று சொல் என்றான். Verse 21. Who smote Abimelech the son of Jerubbesheth? Did not a woman cast a piece of a millstone upon him from the wall, that he died in the bes? Why went ye nigh the wall? Then say thou, thy servant Uriah the Hittite is dead also. வசனம் 22. அந்த ஆள் போய் உட்பிரவேசித்து யோவாப் தன்னிடத்தில் சொல்லியனுப்பின செய்திகளையெல்லாம் தாவீதுக்கு அறிவித்து. Verse 22. So the messenger went, and came and showed David all that Joab had sent him for. வசனம் 23. தாவீதை பார்த்து, அந்த மனுஷர் கைமிஞ்சி அவர்கள் வெளியே எங்களுக்கு எதிராக புறப்பட்டு வந்தபோது நாங்கள் பட்டணவாசல் மட்டும் அவர்களை துரத்தினோம். Verse 23. And the messenger said unto David, surely the men prevailed against us, and came out unto us into the field, and we were upon them even unto the entering of the gate. வசனம் 24. அப்பொழுது வில்வீரர் அலங்கத்திலிருந்து உம்முடைய சேவகரின் மேல் எய்ததினால் ராஜாவின் சேவகரில் சிலர் செத்தார்கள். உம்முடைய சேவகனாகிய உரியா என்னும் ஏத்தியனும் செத்தான் என்றான். Verse 24. And the shooters shot from off the wall upon thy servants, and some of the king's servants be dead, and thy servant Uriah the Hittite is dead also. வசனம் 25. அப்பொழுது தாவீது அந்த ஆளை நோக்கி, நீ யோவாபினிடத்தில் போய் இந்த காரியத்தை பற்றி விசாரப்பட வேண்டாம். பட்டயம் ஒருவேளை ஒருவனையும் ஒருவேளை வேறொருவனையும் பட்சிக்கும். நீ யுத்தத்தை பலக்க பண்ணி பட்டணத்தை இடித்து போடு என்று அவனுக்கு திடஞ்சொல் என்றான். Verse 25. Then David said unto the messenger, thus shalt thou say unto Joab, let not this thing displease thee, for the sword devoureth one as well as another. Make thy battle more strong against the city, and overthrow it, and encourage thou him. வசனம் 26. தன் புருஷனாகிய உரியா செத்தான் என்று அவன் மனைவி கேள்விப்பட்டபோது அவள் தன் நாயகனுக்காக இழவு கொண்டாடினாள்.
Verse 26. And when the wife of Uriah heard that Uriah her husband was dead, she mourned for her husband. வசனம் 27. துக்க நாள் சென்ற பின்பு தாவீது அவளை அழைத்தனுப்பி தன் வீட்டிலே சேர்த்து கொண்டான். அவள் அவனுக்கு மனைவியாகி அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். தாவீது செய்த இந்த காரியம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாததாயிருந்தது. Verse 27. And when the morning was past, David sent and fetched her to his house, and she became his wife, and bare him a son. But the thing that David had done displeased the Lord. 2 சாமுவேல் அதிகாரம் 12. 2 Samuel chapter 12. வசனம் 1. கர்த்தர் நாத்தானை தாவீதினிடத்தில் அனுப்பினார். இவன் அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, ஒரு பட்டணத்தில் 2 மனுஷர் இருந்தார்கள். ஒருவன் ஐசுவரியவான், மற்றவன் தரித்திரன். Verse 1. And the Lord sent Nathan unto David, and he came unto him, and said unto him, There were 2 men in one city, the one rich, and the other poor. வசனம் 2. ஐசுவரியவானுக்கு ஆடுமாடுகள் வெகு திரளாயிருந்தது. Verse 2. The rich man had exceeding many flocks and herds. வசனம் 3. தரித்திரனுக்கோ தான் கொண்டு வளர்த்த ஒரே ஒரு சின்ன ஆட்டுக்குட்டியைத் தவிர வேறொன்றும் இல்லாதிருந்தது. அது அவனோடும் அவன் பிள்ளைகளோடும் கூட இருந்து வளர்ந்து அவன் வாயின் அப்பத்தை தின்று அவன் பாத்திரத்திலே குடித்து அவன் மடியிலே படுத்துக்கொண்டு அவனுக்கு ஒரு மகளைப் போல இருந்தது. Verse 3. But the poor man had nothing, save one little ewe lamb, which he had bought and nourished up, and it grew up together with him, and with his children. It did eat of his own meat, and drank of his own cup, and lay in his bosom, and was unto him as a daughter. வசனம் 4. அந்த ஐசுவரியவானிடத்தில் வழிப்போக்கன் ஒருவன் வந்தான். அவன் தன்னிடத்தில் வந்த வழிப்போக்கனுக்கு சமையல் பண்ணுவிக்க தன்னுடைய ஆடுமாடுகளில் ஒன்றை பிடிக்க மனதில்லாமல் அந்த தரித்திரனுடைய ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை தன்னிடத்தில் வந்த மனுஷனுக்கு சமையல் பண்ணுவித்தான் என்றான். Verse 4. And there came a traveler unto the rich man, and he spared to take of his own flock and of his own herd, to dress for the wayfaring man that was come unto him, but took the poor man's lamb, and dressed it for the man that was come to him. வசனம் 5. அப்பொழுது தாவீது அந்த மனுஷன் மேல் மிகவும் கோபமுண்டவனாகி நாத்தானை பார்த்து, இந்த காரியத்தை செய்த மனுஷன் மரணத்திற்கு பாத்திரன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். Verse 5. And David's anger was greatly kindled against the man, and he said to Nathan, As the Lord liveth, the man that hath done this thing shall surely die. வசனம் 6. அவன் இரக்கமற்றவனாயிருந்து இந்த காரியத்தை செய்தபடியினால் அந்த ஆட்டுக்குட்டிக்காக நாலத்தனை திரும்பச் செலுத்த வேண்டும் என்றான். Verse 6. And he shall restore the lamb fourfold, because he did this thing, and because he had no pity. வசனம் 7. அப்பொழுது நாத்தான் தாவீதை நோக்கி, நீயே அந்த மனுஷன், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி உன்னை சவுலின் கைக்கு தப்புவித்து. Verse 7. And Nathan said to David, Thou art the man, thus saith the Lord God of Israel, I anointed thee king over Israel, and I delivered thee out of the hand of Saul. வசனம் 8. உன் ஆண்டவனுடைய வீட்டை உனக்கு கொடுத்து உன் ஆண்டவனுடைய ஸ்திரீகளையும் உன் மடியிலே தந்து இஸ்ரவேல் வம்சத்தையும் யூதா வம்சத்தையும் உனக்கு கையளித்தேன். இது போதாதிருந்தால் இன்னும் உனக்கு வேண்டியதை தருவேன். Verse 8. And I gave thee thy master's house, and thy master's wives into thy bosom, and gave thee the house of Israel and of Judah. And if that had been
too little. I would moreover have given unto thee such and such things. வசனம் 9. கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான இந்த காரியத்தை செய்து அவருடைய வார்த்தையை நீ அசட்டை பண்ணினது என்ன? ஏத்தியனாகிய உரியாவை நீ பட்டயத்தால் மடிவித்து அவன் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டு அவனை அம்மோன் புத்திரரின் பட்டயத்தாலே கொன்று போட்டாய். Verse 9. Wherefore hast thou despised the commandment of the Lord, to do evil in his sight? Thou hast killed Uriah the Hittite with the sword, and hast taken his wife to be thy wife, and hast slain him with the sword of the children of Ammon. வசனம் 10. இப்போதும் நீ என்னை அசட்டை பண்ணி ஏத்தியனாகிய உரியாவின் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டபடியினால் பட்டயம் இன்றைக்கும் உன் வீட்டை விட்டு விலகாதிருக்கும். Verse 10. Now therefore the sword shall never depart from thine house, because thou hast despised me, and hast taken the wife of Uriah the Hittite to be thy wife. வசனம் 11. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் உன் வீட்டிலே பொல்லாப்பை உன்மேல் எழும்ப பண்ணி உன் கண்கள் பார்க்க உன் ஸ்திரீகளை எடுத்து உனக்கு அடுத்தவனுக்கு கொடுப்பேன். அவன் இந்த சூரியனுடைய வெளிச்சத்திலே உன் ஸ்திரீகளோடே சயனிப்பான். Verse 11. Thus saith the Lord, Behold, I will raise up evil against thee out of thine own house, and I will take thy wives before thine eyes, and give them unto thy neighbor, and he shall lie with thy wives in the sight of this sun. வசனம் 12. நீ ஒளிப்பிடத்தில் அதை செய்தாய். நானோ இந்த காரியத்தை இஸ்ரவேலர் எல்லாருக்கு முன்பாகவும் சூரியனுக்கு முன்பாகவும் செய்விப்பேன் என்றார் என்று சொன்னான். Verse 12. For thou didst it secretly, but I will do this thing before all Israel, and before the sun. வசனம் 13. அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில் நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவஞ்செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்கச் செய்தார். Verse 13. And David said unto Nathan, I have sinned against the Lord. And Nathan said unto David, The Lord also hath put away thy sin. Thou shalt not die. வசனம் 14. ஆனாலும் இந்த காரியத்தினாலே கர்த்தருடைய சத்துருக்கள் தூஷிக்க நீ காரணமாயிருந்தபடியினால் உனக்கு பிறந்த பிள்ளை நிச்சயமாய் சாகும் என்று சொல்லி நாத்தான் தன் வீட்டுக்கு போய்விட்டான். Verse 14. Howbeit, because by this deed thou hast given great occasion to the enemies of the Lord to blaspheme, the child also, that is, born unto thee shall surely die. வசனம் 15. அப்பொழுது கர்த்தர் உரியாவின் மனைவி தாவீதுக்கு பெற்ற ஆண் பிள்ளையை அடித்தார். அது வியாதிப்பட்டு கேவலமாயிருந்தது. Verse 15. And Nathan departed unto his house, and the Lord struck the child that Uriah's wife bare unto David, and it was very sick. வசனம் 16. அப்பொழுது தாவீது அந்த பிள்ளைக்காக தேவனிடத்தில் பிரார்த்தனை பண்ணி உபவாசித்து உள்ளே போய் இரா முழுவதும் தரையிலே கிடந்தான். Verse 16. David therefore besought God for the child, and David fasted, and went in, and lay all night upon the earth. வசனம் 17. அவனை தரையிலிருந்து எழுந்திருக்க பண்ண அவன் வீட்டிலுள்ள மூப்பரானவர்கள் எழுந்து அவனண்டையில் வந்தாலும் அவன் மாட்டேன் என்று சொல்லி அவர்களோடே அப்பம் சாப்பிடாமல் இருந்தான். Verse 17. And the elders of his house arose, and went to him, to raise him up from the earth. But he would not, neither did he eat bread with them. வசனம் 18. ஏழாம் நாளில் பிள்ளை செத்துப்போயிற்று, பிள்ளை செத்துப்போயிற்று என்று தாவீதின் ஊழியக்காரர் அவனுக்கு அறிவிக்க ஐயப்பட்டார்கள். பிள்ளை உயிரோடிருக்கையில் நாம் அவரோடே பேசுகிறபோது அவர் நம்முடைய சொற்கேட்கவில்லை. பிள்ளை செத்துப்போயிற்று என்று அவரோடே எப்படிச் சொல்லுவோம்?
அதிகமாக வியாக்குலப்படுவாரே என்று பேசிக்கொண்டார்கள். Verse 18. And it came to pass on the 7th day, that the child died, and the servants of David feared to tell him that the child was dead. For they said, Behold, while the child was yet alive, we spake unto him, and he would not hearken unto our voice. How will he then vex himself, if we tell him that the child is dead? வசனம் 19. தாவீது தன் ஊழியக்காரர் இரகசியமாய் பேசிக்கொள்ளுகிறதைக் கண்டு பிள்ளை செத்துப்போயிற்று என்று அறிந்து தன் ஊழியக்காரரை நோக்கி பிள்ளை செத்துப்போயிற்றோ என்று கேட்டான். செத்துப்போயிற்று என்றார்கள். Verse 19. But when David saw that his servants whispered, David perceived that the child was dead. Therefore David said unto his servants, Is the child dead? And they said, He is dead. வசனம் 20. அப்பொழுது தாவீது தரையை விட்டு எழுந்து ஸ்நானம் பண்ணி எண்ணெய் பூசிக்கொண்டு தன் வஸ்திரங்களை மாற்றி கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசித்து பணிந்து கொண்டு தன் வீட்டுக்கு வந்து போஜனம் கேட்டான். அவன் முன்னே அதை வைத்தபோது புசித்தான். Verse 20. Then David arose from the earth, and washed, and anointed himself, and changed his apparel, and came into the house of the Lord, and worshipped. Then he came to his own house, and when he required, they set bread before him, and he did eat. வசனம் 21. அப்பொழுது அவன் ஊழியக்காரர் அவனை நோக்கி, நீர் செய்கிற இந்த காரியம் என்ன? பிள்ளை உயிரோட்டிருக்கையில் உபவாசித்து அழுதீர், பிள்ளை மரித்த பின்பு எழுந்திருந்து அசனம் பண்ணுகிறீரே என்றார்கள். Verse 21. Then said his servants unto him, What thing is this that thou hast done? Thou didst fast and weep for the child, while it was alive, but when the child was dead, thou didst rise and eat bread. வசனம் 22. அதற்கு அவன், பிள்ளை இன்னும் உயிரோட்டிருக்கையில் பிள்ளை பிழைக்கும்படிக்கு கர்த்தர் எனக்கு இரங்குவாரோ? எப்படியோ யாருக்கு தெரியும் என்று உபவாசித்து அழுதேன். Verse 22. And he said, While the child was yet alive, I fasted and wept, for I said, Who can tell whether God will be gracious to me, that the child may live? வசனம் 23. அது மரித்திருக்கிற இப்போது நான் உபவாசிக்க வேண்டியது என்ன? இனி நான் அதை திரும்பி வரப்பண்ண கூடுமோ? நான் அதனிடத்துக்கு போவேனே அல்லாமல் அது என்னிடத்துக்கு திரும்பி வரப்போகிறது இல்லை என்றான். Verse 23. But now he is dead. Wherefore should I fast? Can I bring him back again? I shall go to him, but he shall not return to me. வசனம் 24. பின்பு தாவீது தன் மனைவியாகிய பச்சைபாளுக்கு ஆறுதல் சொல்லி அவளிடத்தில் போய் அவளோடே சயனித்தான். அவள் ஒரு குமாரனை பெற்றாள். அவனுக்கு சாலோமோன் என்று பேரிட்டான். அவனிடத்தில் கர்த்தர் அன்பாயிருந்தார். Verse 24. And David comforted Bathsheba his wife, and went in unto her, and lay with her, and she bare a son, and he called his name Solomon, and the Lord loved him. வசனம் 25. அவர் தீர்க்கதரிசியாகிய நாத்தானை அனுப்ப அவன் கர்த்தரின் நிமித்தம் அவனுக்கு எதிதியா என்று பேரிட்டான். Verse 25. And he sent by the hand of Nathan the prophet, and he called his name Jedidiah, because of the Lord. வசனம் 26. அதற்குள்ளே யோவாப் அம்மோன் புத்திரருடைய ரப்பா பட்டணத்தின் மேல் யுத்தம் பண்ணி ராஜதானியை பிடித்து. Verse 26. And Joab fought against Rabbah of the children of Ammon, and took the royal city. வசனம் 27. தாவீதினிடத்தில் ஆள் அனுப்பி நான் ரப்பாவின் மேல் யுத்தம் பண்ணி தண்ணீர் ஓரமான பட்டணத்தை பிடித்துக் கொண்டேன். Verse 27. And Joab sent messengers to David, and said, I have fought against Rabbah, and have taken the city of waters. வசனம் 28.
நான் பட்டணத்தை பிடிக்கிறதினால் என் பேர் வழங்காதபடிக்கு நீர் மற்ற ஜனங்களை கூட்டிக் கொண்டு வந்து பட்டணத்தை முற்றுகை போட்டு பிடிக்க வேண்டும் என்று சொல்லச் சொன்னான். Verse 28. Now therefore gather the rest of the people together, and encamp against the city, and take it, lest I take the city, and it be called after my name. வசனம் 29. அப்படியே தாவீது ஜனங்களை எல்லாம் கூட்டிக் கொண்டு ரப்பாவுக்கு போய் அதின் மேல் யுத்தம் பண்ணி அதை பிடித்தான். Verse 29. And David gathered all the people together, and went to Rabbah, and fought against it, and took it. வசனம் 30. அவர்களுடைய ராஜாவின் தலைமேலிருந்த கிரீடத்தை எடுத்துக்கொண்டான். அது ஒரு தாலந்து நிறை பொன்னும் இரத்தினங்கள் பதித்ததுமாயிருந்தது. அது தாவீதினுடைய தலையில் வைக்கப்பட்டது. பட்டணத்திலிருந்து ஏராளமான கொள்ளையை கொண்டு போனான். Verse 30. And he took their king's crown from off his head, the weight whereof was a talent of gold with the precious stones. And it was set on David's head, and he brought forth the spoil of the city in great abundance. வசனம் 31. பின்பு அதிலிருந்த ஜனங்களை அவன் வெளியே கொண்டு போய் அவர்களை வாள்களுக்கும் இருப்பு பாறைகளுக்கும் இருப்பு கோடரிகளுக்கும் உட்படுத்தி அவர்களை செங்கற்சூளையையும் கடக்க பண்ணினான். இப்படி அம்மோன் புத்திரரின் பட்டணங்களுக்கெல்லாம் செய்து தாவீது எல்லா ஜனத்தோடும் கூட எருசலேமுக்கு திரும்பினான். Verse 31. And he brought forth the people that were therein, and put them under saws, and under harrows of iron, and under axes of iron, and made them pass through the brick kiln. And thus did he unto all the cities of the children of Ammon. So David and all the people returned unto Jerusalem. பைபிள் சவாலின் 92வது நாள் இவ்வுடன் நிறைவடைகிறது. இன்றைய வாசிப்பு நமது தோல்விகளை விட தேவனுடைய இரக்கம் பெரியது என்றும் அவரிடம் திரும்புகிறவர்களை அவரது கிருபை மீண்டும் எழுப்புகிறது என்றும் நினைவூட்டட்டும். அவரது வார்த்தை தாழ்மையுடனும் மனந்திரும்புதலுடனும் வாழ உங்கள் இதயத்தை வழிநடத்தட்டும். இன்று எந்த பாடம் உங்கள் இதயத்தை அதிகமாக தொட்டது என்று கமெண்டில் பகிருங்கள். நாளை 93வது நாளில் மீண்டும் சந்திப்போம். தேவன் ஆசீர்வதிப்பாராக. Day 92 of our Bible challenge is now complete. May today's reading remind you that God's mercy is greater than our failures and His grace restores those who turn back to Him. Let His word guide your heart toward humility and repentance. Comment below what lesson from today's reading touched your heart the most. And join us again tomorrow for day 93. God bless you. Thanks for watching. Like, comment, and subscribe to Daily Bible Tamil in English. Word of God.